ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது அவகேடோ பழத்தில் ஆயில் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். அவகேடோ பழத்தின் உள்ளே உள்ள பழச்சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு வீட்டில் தயாரிக்கப்பட்ட அல்லது ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயுடன் கலந்து மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த பழக்கூழ் கலவையை தட்டு ஒன்றில் வைத்து சூடான வெயிலில் காய வைக்க வேண்டும். கலவை மேல் தூசி படாமல் இருக்க மெல்லிய துவாரங்கள் உடைய வலையை வைத்து கலவை மேல் மூடிவிட வேண்டும். மேற்கூறிய பழக்கலவையில் நீரின்றி நன்றாக காய வைக்க வேண்டும். நீரை உறிஞ்சி காய வைக்கும் டீஹைட்ரேட்டர் பயன்படுத்தியும் காய வைக்கலாம். மேற்கூறிய கலவையில் நீர் முற்றிலும் உலர்ந்து காய்ந்த பின்பு தட்டில் உள்ள கலவையை கையில் எடுத்துக்கொண்டு மெல்லிய மஸ்லின் துணி ஒன்றில் வைத்து முறுக்கிவிட காய்ந்த கலவையில் இருந்து எண்ணெய் பிழிந்து எடுக்கலாம். மற்றொரு முறை. இது முதல் முறையை விட அவகேடோ எண்ணெய் தயாரிக்க எளிதாக இருக்கும். அவகேடோ பழக்கூழ் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலந்த கலவையை அடிப்பகுதி கனமாக இருக்கும் கடாய் ஒன்றில் வைத்து குறைவான வெப்பநிலையை பயன்படுத்தி கலவையில் உள்ள நீரை முற்றிலுமாக சுண்டும் வண்ணம் சூடுபடுத்தி எண்ணெயை பிழிந்தெடுக்கலாம். சூடுபடுத்தி எண்ணெய் எடுக்கும் முறையில் மிக குறைவான வெப்பநிலையை பயன்படுத்துவது 1 முதல் 1.5 மணி நேரத்திற்குள் மட்டும் எண்ணெய் தயாரிக்கும் நேரமாக அமைத்து கொள்ள வேண்டும். அவகேடோ பழம் குறைவான விலையில் விற்கும் பொழுது மேற்கூறிய எண்ணெய் தயாரித்தால் தயாரிப்பு செலவு குறையும். நமக்கு அதிக அளவு எண்ணெய் கிடைக்கும். மூன்றாவது முறையாக அவகேடோ எண்ணெய் தயாரிக்க 1 கப் அவகேடோ பழத்துடன் 1 கப் தேங்காய் எண்ணெய் கலந்து சூடுபடுத்தி எண்ணெய் தயாரித்து கொள்ளலாம். தலைமுடிக்கு அவகேடோ எண்ணெயை பயன்படுத்தும் முன்னர் எண்ணெயை சற்று சூடுபடுத்தி பயன்படுத்துவது நல்லது. முடி மற்றும் முடிக்கற்றைகளில் அவகேடோ எண்ணெய் இட்டு தடவி மசாஜ் செய்த பின்னர் கனமான டவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை சூடான தண்ணீரில் நனைத்து பிழிந்த பின்னர் மயிர்கற்றைகளில் வைத்து அழுத்த நல்ல பலன் கிடைக்கும். இந்த எண்ணெய் முடி வளர்வதை அதிகப்படுத்தும், முடி உதிர்வதை தடுக்கும். இதனை முகத்தில் தடவிக் கொள்வதால் முகம் பொலிவு பெறும், வயதான தோற்றத்தை தடுக்கும், முக சுருக்கங்களை தவிர்க்கும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.